Hello viewers, welcome back to JKB Ministries YouTube channel. Before going to today's video, make sure that you have subscribed our channel and press the bell button so that you won't miss any videos in our channel. Thank you. அன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக பெசலையில் திருச்சபை வழங்கும் விடுதலையின் நேரம் இதோ உங்களுக்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்திலே இந்த வேளையிலே தேவனுடைய செய்தியை கேட்க வந்திருக்கிறோம். ஆகவே வார்த்தையை கேட்கும் போது சுகம் உண்டாகும், வார்த்தையை கேட்கும் போது அற்புதம் உண்டாகும், வார்த்தையை கேட்கும் போது அதிசயம் உண்டாகும். ஆகவே இந்த நல்ல அருமையான செய்திக்கு ஏற்ற ஒரு தலைப்பை தேவனும் ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற சிங்காசனத்தில் இருந்து உன்னதமானவர் தரும்போது செய்தியின் தலைப்பாக பார்க்கும்போது அதிசயமான பாத்திரத்தின் படைப்பு என்கிறதான ஒரு மேலான இதுவரை கேட்டிராத தேவ செய்தியாய் நாம் கேட்க போகிறோம். ஆகவே தேவ செய்தியை கேட்டுட்டு ஸ்டார்டிங்ல மட்டும் கேட்டுட்டு அது அப்படியே கடந்து போகாதீங்க. யூடியூபின் வாயிலாக நீங்க கேட்கும் போது இவ்விதமாக நீங்க முழுமையா கேட்டு முழுமையான தேவனுடைய ரகசியத்தை பார்ப்பதற்கு சற்று நேரம் உங்களுடைய வாழ்க்கையில நேரங்களை ஒதுக்கி நாம் கேட்போம் என்று சொன்னால் வியப்படையலாம். தேவனுடைய வார்த்தை இப்படி இருக்கிறதா? உன்னதமான தேவனுடைய பிரசனம் இப்படி இருக்கிறதா? அதிசயமான காரியங்கள் இவ்விதமாக இருக்கிறதா என்று சொல்லி நாமும் ஆச்சரியப்படுவோம். நம்மையும் ஆச்சரியத்திற்குள்ளாக நாம் கடந்து வர செய்து அதிசய மனிதர்களாய் நாமும் இருக்க உன்னதமான தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது அவைகள் முழுவதுமாக அதிசயம் 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 தான். ஆகவே ரட்சிப்புக்கு ஏதுவான விசேஷித்த வார்த்தைகளை உன்னதமான தேவன் சொல்லும் போது அதிசயம் விளங்கும். பிரியமானவர்களே, முதலாவதாக நாம் பார்க்கும்போது உலகத்தில் அதிசயமானவைகள் என்று பார்க்கும்போது அதிசயம் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 7 விதமான வியக்கத்தக்க அதிசயங்கள் உலகத்திலே இயற்கையாகவும் மனிதனுடைய கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்டதுமான ஒரு காரியங்கள் 7 விதமான அதிசயங்கள் இருக்கிறது. ஆகவே உலகத்திலே 7 விதமான அதிசயங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வியப்பாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது, அது அதிசயமாக இருக்கிறது. ஆகவேதான் உலகத்திலே அவைகள் அதிசயமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கும்போது மனிதர்களிலே அதிசயம் என்று சொல்லி பார்க்கும்போது குள்ளமான மனிதர்கள். அவர்களை பார்த்தா உருவத்திலே ரொம்ப 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 குள்ளமா இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய ஜெனரேஷன், அவங்களுடைய தலைமுறைகள் அப்படியெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியம் தான், பயங்கர ஆச்சரியம் தான். அதே போல உருவத்துல எல்லாரை காட்டிலும் ஹைட்டா இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது இவன் அதிசய மனிதன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் விருதெல்லாம் கொடுக்கிறது உண்டு. அதோடு மாத்திரம் அல்ல, ஞானத்தில சிறந்தவன் அதிசயமானவன், அழகிலே சிறந்தவன் அதிசயமானவன், நற்குணத்திலே சிறந்தவன் அதிசயமானவன் என்று சொல்லி விசேஷித்த நற்குணங்களை கொண்டவர்கள் எல்லாம் அதிசயமானவர்கள் என்கிறதான பட்டியலிலே அமைக்கப்படுகிறதா இருக்கிறது. மூன்றாவது காரியமாக பார்க்கும்போது தேவர்களிலும் அதிசயமானது எது? சகல தேவர்களும் இருக்கிறாங்க, சகல எண்ணிலடங்காத தேவர்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த தேவர்களிலே அதிசயமான தேவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கும் வியப்பு தான், இல்லைங்களா? நமக்கும் வியப்பு தான். ஆனா அந்த அதிசயமான நாமம் கொண்ட தேவன் யார் என்பதை மனோவா என்கிறதான ஒரு பாத்திரத்தின் படைப்புல ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆகவே மனோவா அவனுடைய மனைவி வெகு நாட்களாய் அவர்களுக்கு குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில இருக்கும்போது தேவதூதன் இடைப்பட்டு விதமாக மனோவாவினுடைய மனைவிக்கு ஆண்டவர் வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு உனக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படும், அந்த குமாரன் உன் கர்ப்பத்தின் பிறப்பிலே பிறப்பான், பிறக்கும் போது
நீ எப்படிப்பட்ட தகுதி நிறைந்தவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தகுதி நிறைந்த ஒரு காரியத்தை தேவதூதன், அதாவது தேவனே அந்த மனோவாவின் மனைவிக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதைதான் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3 4 வரைக்கும் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. பாத்தீங்களா, ஆண்டவருடைய அதிசயம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால், உன் கர்ப்ப பிறப்பு திறக்க வேண்டும் என்றால், உன் கர்ப்பத்தில் இருந்து ஒரு விசித்திரமான ஒரு நல்ல ஒரு பிள்ளையாண்டானை நீ பெற்றெடுக்க வேண்டும் என்றால், உனக்கு ஒரு கட்டளையை நான் கொடுக்கிறேன் என்று பரத்திலிருந்து தேவன் கொடுத்தார். இன்னைக்கு கூட நம்ம பாருங்க, அதிசயத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு அதிசயம் செய்யணும், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும் அப்படி நோக்கி பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது சில கட்டளைகளுக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். அதை கடைபிடித்தால் உடனே தேவாதி தேவன் அதிசய காரியங்களாய் நமக்குள் பெரிய காரியங்களை செய்ய உன்னதமான தேவன் அதிசயம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த மனோவாவினுடைய மனைவிக்கு என்ன கட்டளை கொடுத்தார் என்றால், திராட்சரசம் புசியாதே, அதே போல மதுபானம், அதே போல தீட்டான உணவுகள் எதுவுமே நீங்க உண்ணக்கூடாது, புசிக்க கூடாது. உங்க சரீரத்தை பத்திரமாய் பரிசுத்தமாய் காத்து கொள்ளுங்க. அந்த பாத்திரம் உள்ளும் புறமும் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும், சரீரத்தின் பாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதன்படியாக இவளுக்கு ஒரே ஆச்சரியம், இவளுக்கு மிகுந்த ஆச்சரியம். என்ன இது, இப்படி சொன்னாரே, அவர் யார் எனக்கு தெரியாதே அப்படி சொல்லி இந்த விஷயத்தை தன் கணவனிடத்திலே போய் சொல்லுகிறான். சொன்ன உடனே கணவனும் என்ன சொல்லுகிறான் என்றால், மனோவா என்ன சொல்லுகிறான் என்றால், அவர் யார் என்று விசாரித்தாயா, அவர் நாமம் என்று என்ன என்பதை விசாரித்தாயா என்று கேட்டவுடனே நான் விசாரிக்கவில்லையே என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா, போச்சு, அந்த நிமிஷம் போச்சு இல்லையா? அந்த நிமிஷத்துல போச்சுன்னா இனி கிடைக்குமா? திரும்பியுமாக ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்விதமாக கடந்து வந்து தேவனுடைய வார்த்தை மறுபடியுமாக மனைவிக்கு வருகிறது. உடனே மனோவாவினுடைய மனைவிக்கு வந்த உடனே அவள் நேரடியா கேட்கல, ஆண்டவனை பார்த்து நேரடியா கேட்கல, நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கல. உடனே இவளுக்கு ஞாபகம் வருது தன் கணவன் சொன்ன வார்த்தை. பாத்தீங்களா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இதுல புருஷனும் மனைவியும் எவ்வளவு ஒரு ஒற்றுமை பாருங்க. இதுல ஆண்டவர் சொன்னாலும் கூட இவள் முதலாவதாக தேவனிடத்திலே முழுமையாக விசாரிக்க வரவில்லை, தன் கணவனை கூட்டிக் கொண்டு வருகிறாள். எவ்வளவு அற்புதங்க பாருங்க. இன்னைக்கு பாருங்க எப்படின்னு ஒரு குடும்பத்துல இதோ ஒரு மனைவிக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் சரி, கணவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் சரி, குடும்பமாக தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது தான் அப்பொழுது அதிசயம் விளங்குங்க. அதே போல இந்த மனோவாவினுடைய மனைவி அவள் ஓடுகிறாள், ஆண்டவரே கொஞ்சம் இருங்க, அங்கேயே இருங்க, இங்கே இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். பாருங்க, ஆண்டவரையே நிக்க வச்சுட்டு, தேவனையே நிக்க வச்சுட்டு இவ ஓடுறா தன்னுடைய கணவனாரை கூட்டிக் கொண்டு வருவபடியாக. பாத்தீங்களா, உடனே போய் மனோவாவின் இடத்துல அன்னைக்கு பேசினவர் இன்னைக்கு என்கிட்ட பேசியிருக்கிறார், அந்த இடத்துக்கு வாங்க, நம்ம போலாம் வாங்க அப்படின்னு இழுத்து கொண்டு வரும்போது மனோவாவும் அப்படியே வரான். வந்த உடனே மனோவா மாத்திரமே அந்த தேவனிடத்திலே பேசுகிறதான ஒரு உத்தரவை கேட்கிறான். உத்தரவை கேட்கும் போதுங்க, இப்போ மனோவா கேட்கிறான், எங்களுக்குன்னு ஒரு சட்டம் கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன், அது எப்படி, அந்த விவரம் எப்படி அப்படின்னு கேட்கும் போது அழகாய் மறுபடியுமாக சொல்லுகிறார். வேதம் வாசித்து பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18-19 வசனங்கள். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். மனோவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போதன பலியும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனோவாவும் அவன் மனைவியை பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அதிசயம் விளங்கினது. இவன் போய் கேட்க உடனே
என்னன்னு கேட்டீங்கன்னா, சில சட்டங்களை, சில காரியங்களை கேட்ட உடனே அப்படியே மனோவாவின் மனைவிக்கு சொன்ன அதே வார்த்தையை மனோவாவுக்கு சொல்லும் போது அவன் கேட்கிறான், கருத்தாய் கேட்கிறான், உன் நாமம் என்ன? உன் நாமம் என்ன? நீ யார்? உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டவுடனே மனோவாவை பொறுத்த அளவுக்கு, அவனுடைய குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு, அவனுடைய மனைவியை பொறுத்த அளவுக்கு, என் நாமம் என்ன தெரியுமா? அதிசயம் என்றார். அதிசயம். ஆகவே தாங்க, தேவர்களிலும் அதிசயமானவர், உன்னதமான சர்வ வல்லமை உள்ள ஆல் மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவனை அவர்கள் கண்டு கொண்டது ஒரு அதிசயம். தேவனிடத்திலிருந்து வார்த்தை வாங்கினது ஒரு அதிசயம். அந்த அதிசயம் நாளொன்று நாளிலே ஒரு பிறப்பாய் பிறக்கிறது. மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவன் யார் தெரியுமா? சிம்சோன் என்கிறதான ஒரு பெரிய திடகாத்திரம் உள்ள ஒரு பராக்கிரமசாலி. அந்த பராக்கிரமசாலி இந்த பூமியிலே வந்தவுடனே பெலிஸ்தியரை மழுங்கடிக்கும்படியாய், தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை அதமாக்கும்படியாய் பெரிய பலன் அவனிடத்திலே எங்கே மறைந்திருந்தது தெரியுமா? தலை முடியிலே மறைந்திருந்தது. பாருங்க, அது ஒரு ரகசியமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னன்னா, உன் தலையில் இருக்கிறதான முடி, அதுக்குள்ளாக இருக்கிறதான உன்னதமானவருடைய அபிஷேகம், வல்லமை, அந்த வல்லமையை ஒருபோது இழக்கக்கூடாது. ஒருவேளை உன் தலை சவரகன் கத்தியினாலே சிரைக்கப்பட்டால் அந்த பலன் போய்விடும் என்கிறதான அந்த அதிசயத்தை சிம்சோனுடைய தலையிலே தேவன் வைத்தாராம். அதிசய தேவன் தன்னுடைய பலனை எங்க வைக்கிறார் பாருங்க, அவனுடைய முடியிலே வைக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? ஆனா இவ்வளவு பெரிய மகத்தான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு பலனை வாங்கிட்டு இந்த சிம்சோன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஒரு விபச்சாரியினுடைய மடியிலே, தெலீலாள் என்று சொல்லப்படுகிறதான அவளுடைய மடியிலே தன்னுடைய ரகசியத்தை, தேவன் சொன்ன ரகசியத்தை என்னவா அவ வெளிப்படுத்திட்டான். பாத்தீங்களா பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அதிசயத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை கொடுக்கிறார். சில வேளைகளில ஆண்டவருடைய கற்பனையை மீறி நம்ம நடக்கும் போது நம்மிடத்தில் இருந்து தானா ஆண்டவருடைய பலன் என்ன செய்யும்? குறைந்து போயிடும், அது ஓடி போயிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்களா? ஆகவே வெகு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மிகுந்த நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா உஜாரா இருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாத கொடைகளை, அற்புதங்களை, அவருடைய வரங்களை நாம் காக்க வேண்டும். உயிருள்ள நாள் வரைக்கும் காக்க வேண்டும். இதெல்லாம் பகுதியாய் நமக்கு அறிவிக்கிறதான காரியம். அதிசயமான பாத்திரத்தின் படைப்பு இந்த செய்தியினுடைய தலைப்பு. இதற்கு சரியாக என்ன சொல்லப்படுது? அதிசயமான பாத்திரத்தின் படைப்பாக யார் வந்தது தெரியுமா? பிதாவினுடைய நேசகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். சிம்சோனுடைய தலையிலே என்ன இருந்தது? வல்லமை இருந்தது. சிம்சோனுடைய தலைமுடியிலே அற்புதம் நிறைந்திருந்தது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் மகனாய் இந்த பூமிக்கு வரும்போது உச்சம் தலை முதல் உள்ளம் பாத வரைக்கும் அவரிடத்திலே அதிசயம் 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 அதிசயமே. ஆகவேதான் இவருடைய பேரும் அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. எசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய நாமம் அதிசயம். பாத்தீங்களா? அவருடைய நாமம் அதிசயம். ஆகவேதான் சிம்சோனுக்கு, அவனுடைய தாய் தகப்பனாருக்கு அவருடைய நாமத்தை அதிசயம் என்று காண்பித்த தேவன் இங்கே என்ன சொல்லப்படுது? அவரே நேரடியாக நமக்கு எல்லாருக்கும் அற்புதம் செய்யும்படியாய் அவருடைய நாமம் அதிசயம் என்கிறதான இயேசு என்கிறதான நாமத்தோடு கூட இந்த பூமியிலே பிறந்தார். எவ்வளவு பெரிய விஷயம்! ஆகவே இயேசுவின் சரீரம் அற்புதம் செய்கிறதான ஒரு சரீரமாய், ஒரு பாத்திரத்தின் படைப்பாய் அது அமைந்தது. அதிசயம் நிரம்பி இருந்தது. ஆகவேதான் முதலாவது அற்புதத்தை, அதிசயத்தை கானாவூர் திருமணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறதான காரியம். அங்கே
தொடர்கிறார். அங்கே தொடர்ந்த உடனே இரண்டாவதாக என்னன்னா, தீர்க்க முடியாத நோய்கள், இவ்விதமாக பிசாசு பிடித்தவர்களை எல்லாம் துரத்துகிறதான ஒரு வல்லமை அவரிடத்திலிருந்து புறப்பட்டாராம். வேதம் வாசித்து பாருங்கள், லூக்கா 7:21. லூக்கா 7:21. அந்த சமயத்திலே நோய்களையும் கொடிய வியாதிகளையும் பொல்லாத ஆவிகளையும் கொண்டிருந்த அநேகரை அவர் குணமாக்கி அநேகம் குருடருக்கு பார்வையளித்தார். அநேக குருடர்களுக்கு பார்வையளித்தார். இது சரீரத்தின் பிரகாரமாக அதிசயமாக இருந்தாலும் ஆன்மீகத்திற்கு அடுத்த காரியம் யாருன்னு கேட்டீங்கன்னா, மரணத்தை யாருனாச்சும் வெல்ல முடியுமா? ஒருத்தராலும் வெல்ல முடியாது. ஆனால் மரணத்தை வெல்ல உன்னதமான தேவன் தம்முடைய ஜீவ பலியினாலே மரணத்தையும் சாவையும் சாபத்தையும் வென்றாராம். இது அதிசயம் அல்லவா? இது அதிசயத்திலும் பயங்கரமான அதிசயம். பாத்தீங்களா? ஆகவேதான் 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 54வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தடுத்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். பாத்தீங்களா? மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஆகவே மரணத்தை ஜெயமாக்கினவர் ஒரே ஒருவர், அவர்தான் அதிசயமானவர். அந்த அதிசயமானவர் தியாகத்தின் பலியினாலே அவர் கடந்து வருகிறார் என்றால் எவ்வளவு அதிசயம்! மேலான ஞானம், மேலான அறிவு, மேலான புத்தி, யாருக்கும் கிடைக்காத அற்புத அதிசயங்கள், இவைகளெல்லாம் செய்யும் போது ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு விசேஷமான ஒரு கனத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்லலாம். கனத்துக்குரிய பாத்திரம் என்று சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட நற்கிரியை செய்வதற்கு தேவன் பரலோக ராஜ்யத்துல கனத்துக்குரிய பாத்திரமாய் இருந்தாலும் அவர் இந்த பூமிக்கு வந்த உடனே கனவீனத்தின் பாத்திரங்களை தெரிந்து கொண்டாராம். என்ன கனவீனத்தின் பாத்திரங்கள் அப்படி சொல்லும் போது 3 விதமான கனவீனத்தின் பாத்திரங்கள். இது ரகசியமான ஒரு காரியம். நீங்கள் கருத்தாய் இந்த சமயத்திலே, இந்த நிமிஷத்திலே உங்களுடைய சிந்தையை கருத்தாய் நீங்கள் கவனமாய் கேட்டீர்கள் என்று சொன்னால் புரியும். கனத்துக்குரிய பாத்திரம் தேவன், அருமையான பாத்திரம் தேவன், தம்முடைய ஞானம் நிறைந்த பாத்திரம் தேவன், மரணத்தை ஜெயமாக்கி கொண்டவர் அவர் தேவன். இந்த காரியங்களை, இந்த செயல்களை மனுக்குலத்திற்கு செய்யும்படியாய் அவர் கடந்து வரும்போது 3 விதமான பாத்திரத்தை அவர் தெரிந்து கொண்டார். அது முதலாவது பாத்திரம் என்னன்னா, கால் கழுவுகிறதான பாத்திரத்திற்கு ஒப்பானவராய் அவர் மாறினார். கால் கழுவும் பாத்திரம். ஆகவேதான் முதலாவது அற்புதத்தை தேவன் கானா ஊரிலே செய்யும் போது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற பாத்திரம் எந்த பாத்திரம்? எந்த பாத்திரம் சொல்லுங்க? கச்சாடி. அது எங்க இருந்த கச்சாடி? வாசித்து பாருங்கள். அதை கால் கழுவுவதற்கென்று யூதர்களுடைய முறைமையின்படியாக வெளியிலே வைக்கப்பட்டதான கச்சாடி. அந்த கச்சாடியை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் அர்த்தம், நான் தான் அந்த கச்சாடி. பாருங்கள், ஆண்டவர் என்று சொல்லி, இதோ நான் தான் கால் கழுவுவதற்கு ஏதுவாக, எல்லாரையும் சுத்திகரிக்க ஏதுவாக இந்த கச்சாடியை போல நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி தள்ளப்பட்ட கச்சாடி இங்கே சத்திரத்திற்குள் வருகிறது. தள்ளப்பட்டது வெளியிலே இதோ அவமாக்கப்பட்டு, இது கால் கழுவுறதுக்கு தான் அது லாக்கி அப்படின்னு சொல்லி அங்கு வெளியிலே வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரம் இப்பொழுது அதிசய பாத்திரமாய் உள்ளே வருகிறது. உள்ளே வருவது எதனாச்சும் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது டாய்லெட்ல யூஸ் பண்ற பாத்திரம், ஒரு டம்ளர் அல்லது மக்கு. அந்த மக்கை கொண்டு போய் குடிக்கிறதுக்கு தண்ணிய அதை ஊத்தி கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இயற்கைக்கு மாறான காரியம். யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. வெளியில கால் கழுவுறதுக்கு வைத்த பாத்திரத்தை கொண்டு போய் குடிக்கிறதுக்கு ஏதுவான பாத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள், ஆவிக்குரிய கருத்துக்கள், ஆவிக்குரிய மறைப்பொருள்கள் கொண்டதான காரியம். பாத்தீங்களா? ஆகவேதான் வெளியே கால் கழுவுறதுக்கு வைக்கப்பட்டதான பாத்திரம் இங்கே உள்ளே வருகிறது. தள்ளப்பட்ட பாத்திரம் இங்கே உள்ளே வருகிறது. பிரியமானவர்களே, உங்களையும் சபையிலிருந்து தள்ளிவிட்டார்களா?
உங்களையும் சங்கத்திலிருந்து தள்ளி விட்டார்களா? குடும்பத்திலிருந்து தள்ளி வைத்திருக்கிறார்களா? இப்போ நீங்க ஆண்டவருக்குள்ளாக வரும்போது தேவ சபையிலே உங்களை பயன்படுத்தும்படியாய், ஆச்சரிய பாத்திரமாய் பயன்படுத்தும்படியாய் உன்னதமான தேவன் இதோ தேவ சபையில கொண்டு வந்து நிறுத்துவாருங்க. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. கால் கழுவுவதற்கென்று வைக்கப்பட்ட வெளியில இருக்க பாத்திரம், அதுதான் உள்ளே வந்து காணா ஒரு திருமணத்திலே எல்லாருக்கும் விருந்து படைக்கத்தக்கதான மதுர ரசத்தை கொடுக்கிறதான பாத்திரமா இது மாறும்போது இப்பொழுது தள்ளப்பட்ட பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறினது. எவ்வளவு ஆச்சரியம் அல்லவா? ஆச்சரியமான பாத்திரத்தின் படைப்பு, ஆச்சரியமான பாத்திரத்தின் படைப்பு. ஆகவே முதலாவது பாத்திரம் தேவன் அவர் நம்மை சுத்திகரிக்கும்படியாய் கால் கழுவுகிற பாத்திரமாய் வந்தார். அது மாத்திரமல்ல, அதற்குள் மதுர ரசத்தை ஊற்றி மதுர ரசம் கொடுக்கிறதான பாத்திரமாய் அந்த கச்சாடி மாறினது போல தேவன் மாறினார். இரண்டாவது காரியம், எந்த பாத்திரமாக மாறினார் என்றால் தோல் பாத்திரமாக மாறினார். தோல் பாத்திரமா? இது எல்லா பாத்திரத்திலும் கடைசியான பாத்திரம் தோல் பாத்திரம். அந்த தோல் பாத்திரம் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த எல்லாருமே யூஸ் பண்ணும்போது அந்த காலத்துல தண்ணீர் வார்த்து வைப்பாங்க அந்த தோல் பாத்திரத்துல. அந்த தோல் பாத்திரத்துல சிமெண்ட், மணல் முதலைகளெல்லாம் எடுத்து இவ்விதமாக கட்டடம் கட்டுவதற்கு ஏதுவாக அதெல்லாம் சுமக்கிற பாத்திரமாய் அது மாறும். பிரியமானவர்களே, ஆண்டவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் தோல் பாத்திரமாய் மாறினார். எப்படிப்பட்ட தோல் பாத்திரம் தெரியுமா? வாய் திறவாத ஆடு, அந்த வாய் திறவாத ஆட்டின் தோல், அந்த ஆட்டின் தோலை உடுத்துகிறது போல இவ்விதமாக அவர் தன்னுடைய சுவாபத்தை மாற்றிக்கொண்டு இதோ அவரிடத்தில் இருக்கிற வீரியத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி ஆடாய் கடந்து வந்தார். அதுதான் தோல் பாத்திரம், சத்தமிடாத ஆடு என்று சொல்லப்படுது. அவர் தமது வாயை திறவாதிருந்தார். உன்னதமான தேவன் வாயை திறவாத ஆடாய் அங்கே இருந்தார் என்று சொன்னால் முழுக்க முழுக்க அவர் தோல் பாத்திரமாகவே மாறி, ஆட்டின் தோல் பாத்திரமாகவே மாறி நமக்கு ரெச்சிப்பை கொண்டு வந்தாருங்க. அதிசயமான பாத்திரத்தின் படைப்பல்லவா? பாத்தீங்களா? யாரும் கிரகித்துக் கொள்ள முடியாத வார்த்தைகள், யாரும் அறிந்து கொள்ள முடியாத தெய்வீக ரகசியங்களை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும்போது அவர் எப்படிப்பட்ட பாத்திரமா மாறினார் தெரியுமா? இன்னும் 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 கீழே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பாத ரட்சை என்கிறதான பாத்திரமா மாறிட்டார். என்னங்க, வெளியில செருப்பு, நம்ம பாஷையில சொன்னா வெளியில செருப்பு, செருப்பை எடுத்து கொண்டு போய் தேவாலயத்துக்குள் வரலாமா? முடியாது. வீட்டுக்குள்ளார வர முடியுமா? முடியாது. அப்ப அந்த செருப்பு இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னதான் விலை உயர்ந்த அந்த மிதியடிவாரா இருந்தாலும், செருப்பா இருந்தாலும், ஷூவா இருந்தாலும் எங்க வைக்குவாங்க? வாசல்ல தான் வைப்பாங்க. பாத்தீங்களா? அதே போல அது அந்த செருப்பு நம்முடைய பாதங்களை எவ்வளவு பாதுகாக்குது அது நினைக்கிறோமா? பாத்தீங்களா? அதுக்குதான் கல்லடி, அதுக்குதான் முள்ளு குத்தும், அதுக்குதான் வேதனை இருக்கும், அதுதான் தேயும். போட 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 அதுதான் தேயுமே தவிர நம்முடைய பாதங்கள் காக்கும். அந்த பாதங்கள் காயப்படாதபடிக்கு பாதுகாக்கும். இந்த பாத்திரமாய் தேவன் வந்தாராம். ஆச்சரியம் அல்லவா? மிதியடிவார். எப்படிப்பட்ட மிதியடிவார் தெரியுமா? தேவன் சமாதானத்தின் மிதியடிவார் என்று சொல்லப்படுகிறது. அந்த மிதியடிவாரை நீங்கள் தொடுத்துக் கொள்ளுங்கள் என்று அழகாய் வேதத்திலே அறிவுரை சொல்லப்படுகிறது. பாருங்கள், எபேசியர் 6:14 வரைக்கும் வாசியுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். பாத்தீங்களா? பாதரட்சையை தொடுத்தவர்களாயும். ஆகவே 3 விதமான பாத்திரத்தின் படைப்பு. தள்ளப்பட்ட பாத்திரம், கனவீனத்துக்குரிய பாத்திரம். அந்த கனவீனத்துக்குரிய பாத்திரத்தில் இருந்து கனமான காரியம், விசேஷித்த பாத்திரங்களாய் என்னையும் உங்களையும் உருவாக்க உன்னதமான தேவன் அதிசய பாத்திரமாய் இந்த பூமிக்கு கடந்து வந்து
கனமான பாத்திரமாய் இருந்தாலும் கனவெடுத்துக்குரிய பாத்திரமாய் அவர் மாறி கனத்துக்குரிய பாத்திரமாக நம்மை உருவாக்கி இப்பொழுது நாமும் கனத்துக்குரியவர்களாய் இருக்கும்படிக்கு அதிசய பாத்திரங்களாய் இருக்கும்படிக்கு யாரும் செய்யறாராம். இதுதாங்க இந்த செய்தியின் தலைப்பு, அதிசயமான பாத்திரத்தின் படைப்பு. எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய விஷயம். ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, ஞானமே நீ என் சகோதரி, புத்தியே நீ என்னுடைய இனத்தார் என்று சொல்லி நாம் கேட்கும் போது இப்படிப்பட்ட ஞானோந்திரிய உபதேசத்தை நாமும் கேட்டு ஸ்திரப்படுவோம். உன்னதமான தேவனுடைய சமூகத்திலே நாமும் பெரிய காரியங்களை செய்ய, அதி உன்னத காரியங்களை நாம் இந்த பூமியிலே நடப்பிக்க உன்னதமான தேவன் தாமே அவர் அருள் கூர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இதற்கு ஏற்ற பாத்திரங்களாய் நம்மையும் உருவாக்கி அவர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது கேட்டதான விடுதலையின் நற்செய்தி உங்களுக்கு அதிக பிரயோஜனமாக இருந்தது என விசுவாசிக்கிறோம். இந்த தேவ ஊழியம் அநேக நெருக்கங்களின் மத்தியில் நடந்து கொண்டிருப்பதால் இந்த டிவி ஊழியத்தை ஜெபத்தாலும் உங்கள் கையின் பிரயாசத்தாலும் தாங்கி தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் ஜெப தேவைக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமையான இயேசு கிறிஸ்துவின் ராஜரீக ஊழியம், ரெவரண்ட் கேபா ராஜ், எல்என் காட்டேஜ், ஆஸ்பத்திரி ரோட், உதகை. கைபேசி எண் 9435234477 மற்றும் 78717171